ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு vlog வீடியோ தான். என்னென்னா, இன்றைக்கி என்ன சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி தான். இன்றைக்கி நான்வெஜ் இல்லை, வெஜ்ஜு தான். அப்படி என்ன தான் செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுறதுக்கான வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி கீரை குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை க்ளீன் பண்ணி பொடி பண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் துவரம் பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவேன். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, நான் பொடியாக நறுக்கிறேன். வெங்காயமும் இப்போ இதை தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல்னா, சிறுகீரை பருப்பு போட்டு கடையல். இன்னைக்கு அதுக்கு வாழைக்காய் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கும் மாமாக்கு மட்டும் கத்திரிக்காய் ஃப்ரை. பசங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. முதல்ல கீரை குழம்பே சாப்பிட மாட்டாங்க. நான் ஏன் நான்வெஜ்ஜு எப்போப்பாவது செய்கிறேன்னு இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா வெஜ்ஜு வீட்டில் இறங்கவே இறங்காது. இன்னைக்கு பாருங்க, கீரை குழம்பு வைக்கிறேன்னா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இதுவே நான்வெஜ்ஜு செய்ய சாப்பிடுவாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எது செஞ்சாலும் இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னா நம்ம என்னதான் செய்யறது சொல்லுங்க? ரைஸும் ஊற வச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட்டுருவேன். இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அந்த வேர்க்கடையை வறுத்து மாமா கிட்ட கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, அவர் தோலை உரிச்சு கொடுத்துருவாரு. அதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுக்குது. இது என்னன்னா காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய். அதுதான் காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய். அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதில் ஏதோ போய் அந்த ஹோல்ஸில் அடைச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய தக்காளி போட்டுடல, வெறும் மிளகாத்தூளும் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பூண்டு, இது மட்டும் தான் சரி. மஞ்சத்தூள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தவா ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் வாழைக்காய் ஆனால் அது ஒன்று ஒன்றா உட்காந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுவும் அதே மாதிரியே மெத்தடில் இப்படி மொத்தமாக போட்டு தவா ஃப்ரை மாதிரியே ஆகிடும். பாருங்கள், செஞ்சுட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நிறைய பேர் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சில பேர் லைக் விழ மாட்டுதுன்னு சொல்கிறீங்க. அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். லைக் விழனாலும் சொல்லுங்கள். என்னோட வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. இன்னும் மாமா தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வரல. எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம பொடி பண்ணிவிட்டு வேர்க்கடலையை அதுக்கப்புறம்
உருளைக்கிழங்க கத்திரிக்காய் தாளிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக சேர்க்கும் போது வாசம் சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறது வாழைக்கால ஃபுல்லாக இறங்கிடும், சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் போட்டவுடனே கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் தொப்பு மாதிரி வந்து அப்படியே ஃப்ரை ஆகும், சூப்பராக இருக்கும். இது தவா ஃப்ரைக்கு வந்து நம்மளுக்கு அப்படி தேவை கிடையாது. கொஞ்சம் வாழைக்காய் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்த பிறகு நம்ம மிளகாத்தூளாக ஆட் பண்ணிக்கலாம். பாட்டி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நைட் வருவாங்க. அப்படியும் நான் எதனா வீடியோ பண்ணணும் வாமா அப்படின்னு சொல்லினா தான் வருவாங்க. அதுவே கத்துவாங்க அளவுன்னு. என் வீட்டுக்கு போனால் நான் கஞ்சி கிஞ்சி போட்டு குடிப்பேன், இங்கே வந்து சாப்பாடே போட்டுடுற அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைக்காவும் ஃப்ரை பண்ணிட்டு பார்ப்போம். நம்மளோட வாழைக்காவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான். அப்புறம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வந்து நான் சாப்பாடும் வச்சுட்டு அந்த சவுதி நெடியாகி கீரையும் 2 விசில் வந்துருச்சு. பாருங்க, வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தவா ஃப்ரை மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்டாக வரும். வந்து கத்திரிக்காய் ஃப்ரைக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானவுடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு கொஞ்சம் சேர்த்துப்பேன், தக்காளி. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நடுவில் அந்த உளுத்தம்பருப்பு வர்றது. வெங்காயம் கத்திரிக்காய்க்கு உப்பு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நான் பெப்பர் போட்டு நம்மளோட வேர்க்கடலை பவுட்ரு அது போட்டிங்கன்னாவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, வாழைக்காய் ஒன்று கீழே விழுந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. கீழே விழுது கீரை கடைஞ்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம், அதனால. இது 3 கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய குண்டு பச்சை கத்திரிக்காய். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு வேர்க்கடலை பவுடர் இதை வந்து நம்ம லாஸ்ட்ல தான் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. வேர்க்கடலை பவுட்ரு லாஸ்ட்டில் சேர்க்கணும். இன்னும் சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அதாவது கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சுவையான கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னும் பெப்பரும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்க வேண்டியதான். கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் சிம்லியே இருக்கும். மூடி வச்சுருந்தா வெந்துட்டு இருக்கோம். வேர்க்கடலை பொரியல், கத்திரிக்காய் வேர்க்கடலை பொரியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், சாப்பிட்டு சொல்றேன். சூடா இருக்கு.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். சாம்பாருக்கு, ரசம் சாதம், மிளகு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா அருமையாக இருக்குது. மாமாக்காக காரம் கம்மியாக போட்டதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் கீரையை நம்ம கடைஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு இதை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதில் நான் கீரையை கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க. இந்த கடையில் வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கிறேன். உண்மையில சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நான் பாருங்க கத்திரிக்காய் பொரியல் செஞ்சாச்சு, வாழைக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு, கீரை கடைஞ்சி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாப்பிட வேண்டியதா. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். சப்புனுதா இருங்க, கொஞ்சம் சால்ட் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து கம்மியாக சாப்பிடுவேன், நீங்கள் தான் எல்லாத்துலேயும் கூட 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 சாப்பிடுவேன். இருங்க, சால்ட் எடுத்துகிட்டு வரேன். அதான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட். பாய் சொல்லிடுங்க. Yeah.